செகண்ட் லவ் எபிசோட் 26. இன்னைக்கு நடக்கிற எபிசோடில் காதல் பண்ணியாச்சு, டேட்டிங் போயாச்சு, கல்யாணத்துக்கு முன்னால் என்ன பண்ணணும், ஜோசியம் பார்க்கணும். அதே தான் விஜய் டிவி வந்து கார்டு ரீடிங் ரெடி பண்ணுறாங்க. அதில் என்னென்ன யாருக்கு சொல்கிறாங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீலாக்கு எல்லாருக்கும் கேமரா கொடுத்து லாக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, பிரியங்கா ஏன் வந்துட்டு சேடிஸ்டாக இருக்கிறாங்க, வயலண்ட் லவ் பண்ணுறாங்கன்றது வந்து காரணங்கள் இப்போ புரியுது. இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த எபிசோடில். சொல்ல முடியாத வேதனைகள்லாம் இருக்கு, அது உன்னால் தாங்க முடியுமா அப்படின்னு நேருக்கு நேரு கேட்குறப்போ வெக்கே பக்கா ஜகா வாங்குறாருப்பா. வெக்கே என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து பேசிக்கலாம் அப்படின்றாரு. பேசிக்கிறது இல்லை, உன்னால் வந்து ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குறப்போ வந்து வெக்கே அங்கே தலையை தொங்க போடுறாரு. தொங்க போட்ட தலை தொங்க போட்டது தான். இப்போ தான் கிளியராக புரியுது பிரியங்காவை பற்றி. எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம். எபிசோடில் ஆரம்பத்தில் பீனாவும் நிவேதாவும் பேசுகிறப்போ ரெக்ஸை பற்றி பேசுகிறாங்க. போகிறப்போ வரப்போ நிற்கிறப்ப ஈனு இழிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த காதல் சுவர் அதை வந்து எடுத்துடுறாங்க. இந்த ரூமில் வந்துட்டு சிந்துரி, நேகா, மோனிஷா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பேசுகிறது வந்து பீனாவை பற்றி வந்து பேசுகிறாங்க. பீனாவை பற்றி பேசுகிறப்போ வந்து சிந்துரி ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, எனக்கு பவுண்டரி செட் பண்ண தெரியாது. ரெக்ஸு கூப்பிட்றப்போ நைட் ஆகிடுச்சு, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீணாவை பற்றி ஒரு சர்க்காஸ்டிக்காக ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஹர் பர்சனல் அப்படின்ற மாதிரி வந்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோன்னா வெக்கே வந்துட்டு அழகாக ஒரு லவ் லெட்ரு பிரியங்காவுக்கு எழுதுறாரு. அதை எடுத்துகிட்டு போகிறது யாருன்னா பிரேவோ தான். எதிர்பார்த்த மாதிரியே வந்து பிரியங்கா, ஏன் அவன் வர மாட்டானா அப்படின்னு ஒரு குதர்க்கமான கேள்வி. குதர்க்கத்திற்கு பேர் போன பிரியங்கா அவங்களுடைய மனவேதனையை நான் முதல்ல சொன்ன மாதிரி சொல்கிறதுக்கு கடைசியில் தாங்க டைம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒன்றுங்க, ஆவணா தாங்க ரெண்டு. ஒரு விஷயத்த பிரேவோ பப்பிடிக்கிறாரு, நல்ல விஷயத்த யார் எடுத்துகிட்டு வந்தா என்னன்றது கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து வந்து லெட்டரை வந்து பிரியங்கா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல ரூமில் பார்த்தீங்கன்னா சிந்துரி, பிரேவோ, நேகா, மோனிஷா அங்கே இருக்கிறாங்க. அங்கே பிரேவோ ஒரு லெட்டரை வந்து சிந்துரிக்கு கொடுக்குறது நமக்கு தெளிவாக புரியுது. அப்போது சிந்துரி அந்த லெட்டரை வந்து பார்க்குறப்போ வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு படம்னு வந்து சொல்லலாம். படத்தை வரைஞ்சி கொடுத்துருக்குறாரு, புல்லட்லாம் போட்டு கொடுத்துருக்குறாரு. பிரேவோ வந்து கேட்குறப்போ, நான் என்னுடைய கைண்ட் ஜெஷரை காட்டுறதுக்காக தான் நான் சிந்துரிக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சொல்கிறப்போ வந்து நமக்கு தெளிவாக புரியுது, பிரேவோ போடுற எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, செந்தூரி டோட்டல் வேஸ்ட்டாக இருக்கிறாங்க. செந்தூரி வேஸ்ட்டுன்றது நம்ம ஒரு 3 எபிசோடாக சொல்கிறோம். செந்தூரி மட்டுமா வேஸ்ட்டு, மோனிஷாவும் தான் வேஸ்ட்டு, ஆபித்து வேஸ்ட்டு, நிவேதா கூட வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். லெட்ரு தான் கொடுத்தாச்சே, ஒர்க் அவுட் பண்ணிடலான்ற குஷியில் வெக்கே வந்து பிரியங்காவை பார்க்க போகிறாரு. போகிறப்ப பிரியங்கா வந்து சொல்கிறாங்க, என்ன டைம் பிரித்து வந்தியான்னு கேட்குறப்ப வெக்கேக்கு வந்து ஒரு குழப்பமாகுது. அவள் இன்னும் திருந்தலை மாமான்னு நம்ம சொன்னதை வந்து பிரியங்கா ப்ரூவ் பண்ணுறாங்க. அங்கே மட்டுமா திருப்பி ஒரு வீலாக எடுக்கிறப்போ வந்துட்டு வீலாகில் வேறு பொண்ணை பற்றி பேசுகிறாங்க. எப்பயுமே வந்து தன்னை பற்றி பேசாமல் தங்கிட்ட நெருங்கி வரவங்கிட்ட வேறு பொண்ணை பற்றி என்ன நினைக்கிறேன், அவளை பற்றி என்ன நினைக்கிறேன்னு பேசுகிறது என்ன அநாகரிகன்றது புரியலை. உள்ளே இருக்கிற இன்மேட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மொபைல் கேமரா கொடுத்து வீலாக எடுக்க சொல்கிறாங்க. எடுக்கிறப்போ வந்து ஆஸ் யூஷுவல் வந்து சிந்துரி நான் சிங்கிள்னு சொல்கிறப்போ வந்து அங்கே பிரேவோ வந்து ஷாக் ஆகிறாரு. அது எதிர்பார்த்தது தான் போல தெரியுது. இந்த பக்கம் பிரியங்கா சொல்கிறப்போ வந்து நான் பிரேவோட போகிறேன்றாங்க. இந்த இடத்துல வெக்கே வந்து ஷாக் ஆகிறாரு. பிரியங்கா வந்துட்டு எதிர்பாராததை வந்து எதிர்பாருங்கன்னு சொல்கிறத விட எதிர்பார்க்கிறத எதிர்பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்லலாமா? சரிங்க, இப்போ முதல்ல எடுத்த உடனே நிவேதாண்ட ஆபித்து, நிவேதாவை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அப்செட்டாக இருக்கிறாங்க. ஆபிது வந்து ஏன் அப்செட்டுன்னு கேட்குறாங்க. 2 பேரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற மாதிரியே நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிவேதா வந்து யோசிக்கிறதும், ஆபிது மாட்டிக்கிட்டோம் இதுலேருந்து தப்ப முடியாதுன்னு தவிக்கிறதும், நாள் ஃபுல்லாக பக்கத்தில் நிவேதா பக்கத்தில் உட்காந்து அவங்க ஒரு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் அது உடஞ்ச கண்ணாடி உடஞ்சது தான்டான்ற மாதிரி நிவேதா ட்ரீட் பண்ணுறது நமக்கு தெளிவாக வந்து புரியுது. இந்த பக்கம் நேகாவும் தேஜாசும் 2 பேரும் ஜாலியாக சுற்றுவாங்கன்னு பார்த்தா தகாலக்கடி உட்டாலக்கடியாக வந்து அங்கே வந்து நேகா ஒரு விஷயத்தை தூக்கி போடுறாங்க. நைட்டில் ஏதோ இஷ்யூ ஆகிருக்குது, அது ரிசால்வ் ஆகலை போல் தெரியுது.
அதை பற்றி தேஜஸ்கிட்ட வந்துட்டு அவங்க கேட்குறப்ப ஐ டோன்ட் கேர்னு சொல்கிறப்போ நேகாவுக்கு பயங்கர கடுமையான கோபம் வந்துடுது. தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃபீலிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை, பண்ணுறதெல்லாம் வந்து ஃபேக்கு அப்படின்னு வந்து கத்துறாங்க. கத்துறப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நேகா அடம் பிடிக்கிறாங்க. கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்னா, நேகாவுக்கும் தேஜாஸுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக முத்துது. வாக்குவாதங்கள் அதிகரிக்குது. வாக்குவாதங்கள் அதிக கடைசியில் நேகா மொல்ல எழுந்திரிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்து போகிறாங்க. ஒரு பக்கம் ஆபித்து விடாமல் நிவேதாவை துரத்துறாரு. துரத்துறதை பார்க்குற நிவேதா வந்துட்டு, நான் உங்கள்கிட்ட போட்ட டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆனால் அது வந்து டைம் ஸ்பென்ட்ன்றது இப்போ தான் வந்து புரியுது, வேஸ்ட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆபித்து கெஞ்சுறாரு, நான் அடுத்த பொண்ணை ஏறெடுத்தும் பார்க்கல, மோனிஷா டிஃப்ரெண்ட்டு, நீ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் டூயிங் இட் ஃப்ரம் மை ஹார்ட்ன்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இப்போ ஜோசியம் பார்க்குற படம்லாம் ஆரம்பிக்குது. இந்த ஜோசியம் வித்தியாசமாக டேரோ கார்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கார்டை முன்னால் பரப்பி அதில் ஒரு 3 கார்டோ 6 கார்டோ எடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சொல்கிறது. முதல்ல எதிர்பார்த்த மாதிரி வீணாவும் தினேஷ் வந்து வராங்க. வீணா தினேஷ் வந்த உடனே கார்டு ரீடர் அவங்க தெளிவாக அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரையும் பார்த்து வந்துட்டு, ஃபேமிலி இஷ்யூ இருக்குது, நீங்கள் வந்து ஒரு மாதிரி வந்து ஹீல் பண்ணுங்கள், அதை வந்து மனசில் ரணத்தை வச்சுக்கிட்டு ஆத்தாமல் நீங்கள் வந்து லவ் பண்ணிங்கன்னா அது வந்து செட் ஆகுமா, ஆனால் உங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட்ஃபுல் ஃபீலிங்லேயே நீங்கள் இருக்கிறீங்க 2 பேருமே. சப்கான்ஷியஸாக உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ மீனாக்கு நிம்மதியாகுது. இந்த பக்கம் தினேஷ் எனக்கு 3 குழந்தை வேணுன்றாரு, பாசிபிள்ன்றாங்க கார்டு. அடுத்த ஜோசியத்துக்குள்ளே தலையை கொடுக்கறது பிரியங்காவும் வைக்கவும். அந்த அம்மா சொல்கிறாங்க கிளியராக வந்து 2 பேருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, குயிக் டிசிஷன் எடுக்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேணாம், 2 பேரும் எஃபோர்ட் எடுக்கிறீங்க தெளிவாக புரியுது, நல்ல ஸ்டேபிளாக தான் போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்குறப்போ வந்து வைக்க என்ன சொல்கிறாருன்னா, குட் ஃபேமிலி கிடைக்குமா, நல்ல கேரியர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறப்போ வந்து அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் பதில் வந்திருக்குன்ற மாதிரி கார்டை எடுத்து பார்த்துட்டு அந்த கார்டு ரீடர் ஜோசியம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, அடுத்த கட்ட ஜோடியாக வந்து நிவேதா அபீத் வராங்க. நிவேதா அபீத் வரப்போ வந்துட்டு தெளிவாக முதல்ல கார்டு எடுத்தோன்னே சொல்லிடுறாங்க, உங்களுக்குள்ள அட்ராக்ஷன் எதுவுமே இருக்காதுங்க, உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியும் இருக்காது, இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு குறை உங்களுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கிவ் அண்ட் டேக் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு வார்த்தையை பிட்ட போடுறாங்க, லாங் டேர்ம் வந்து உங்களுக்கு அன்ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ வந்து நிவேதா சரி ரைட்டு இது புட்டுக்கோம், நம்மளை பற்றி கேட்கலான்னு சொல்லி என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப வந்து, நீங்கள் இடறிவில் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கேரியரில், ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ஜோசியத்தை போடுறாங்க. அதுக்கப்புறம் வர்றது வந்து ரெக்ஸும் மோனிஷாவும். போகிறப்போ வந்துட்டு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, 1% டவுட் இன் லவ்வில் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ மோனிஷா எனக்கு கார்டுலலாம் வந்து பெருசாக நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து நேகாவுக்கும் தேஜாஸுக்கும் அவங்க கண்டினியூ போகிறப்போ வந்து சின்ன சின்ன எஃபோர்ட் வந்து போடணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நேகா ஹாப்பி ஆகிடுறாங்க. நல்லா போகுது உங்கள் 2 பேருக்கும், 2 பேரும் எஃபோர்ட் போடுறது வந்து ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து தேஜாஸை பார்த்து நேகாவுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக சொல்கிறாங்க, இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ராஸ்பரஸாக இருப்பாங்க, வெற்றியான உமனுங்க இவங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நேகாவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிது. தேஜாஸ் விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி கும்பகோணக்காரர் நினைக்கிறது நம்ம மனசுக்குள்ளே புரியுது. அதுக்கடுத்து சிங்கிளாக வர சிந்தூரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பார்ட்னர் கிடைப்பாங்களான்னு கேட்குறப்போ இந்த வருஷம் ஒரு பார்ட்னர் இருக்கிறாங்க, ஆனால் டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும், நியூ லவ் இருக்குது, அதே நேரம் கன்ஃபியூஷனும் இருக்குதுன்னு சொல்கிறப்போ வந்து சிந்தூரி வந்து இன்னும் கன்ஃபியூஷன் கூடிடுது. அதுக்கு வரத்துக்கு ஒரு பிரேவோ கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டு ரீடர் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கும், நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுற மாதிரி அட்மிட் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து ஓங்கி அடிக்கிறாங்க. பார்த்தோன்னே பிரேவுக்கு ஒரு சந்தோஷமாகுது, அவர் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வந்துருப்பார் போல தெரியுது. இங்கேருந்து அம்மாவுக்கு வந்து ஒரு ஒய்ஃபை ஒரு டெலக்ஸு ஃபேக்ஸு என்ன வேணாலும் வச்சுக்கலாம் சொல்கிறாரு, அம்மா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடச்சிடும்னு சொல்லிட்டு
ஜோசியம் வந்திருக்குதும்மா, பார்க்கலாமா, பொண்ணு கிடச்சிட்டா உனக்கு ஹாப்பி தானே அப்படின்னு வெக்கையை வந்துட்டு பிரேவை சந்தோஷப்பா. கார்டர் கிளம்பி போனதுக்கப்புறம் பிரியங்கா வெக்கையும் ரூமில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பிரியங்காவை பற்றி. பிரியங்கா வந்துட்டு ஆமாம்பாங்க, அப்புறம் இல்லைம்பாங்க, அந்த கேட்டகரி. ஸோ இங்கே சொல்கிறப்போ வந்து நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஃபாலோ ஆக மாட்டேன், ஆனால் ஃபாலோ ஆகிட்டால் அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, உனக்கு வந்து தெரியாது, உன் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், சால்வ் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட வேதனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது தெரியுது. பட் வெக்கைக்கிட்ட கேட்குறப்போ வந்து வெக்கை உஷாராக கழுவுற மீனில் வந்துட்டு நழுவுற மீன் மாதிரி வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து பிரியங்கா வந்து வெக்கையை வந்து பிடிக்கிறப்போ வந்து வெக்கை அதுலேருந்து தப்பிக்கிறது நமக்கு தெளிவாகவே வந்து புரியுதுங்க.